ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீராமாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ராமச்சந்திரன் வீட்டில் இருந்து ஒட்டுமொத்த பேரும் கிளம்பி அவங்களோட குலதெய்வம் கோவிலுக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா அம்மனோட சிலையை தூக்கி வைக்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் பெரியவங்க எல்லாருமே ராமச்சந்திரன் ஐயா உங்கள் கையாலேயே இந்த சாமி சிலையை தூக்குங்கய்யா அப்படின்னு போது, இந்த பக்கம் ராமச்சந்திரன் கிட்டே இன்னொருத்தங்க இங்கே பாருங்க, அவரோட பிள்ளையை சேர்ந்து தூக்கட்டும் அப்படின்னது. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனெல்லாம் எப்படிங்க சாமி சிலையை தூக்க முடியும் அப்படின்னு அதில் இருக்கிற ரெண்டு பெரியவங்க பேசினதும் நம்ம மாறனுக்கு ஒரு மாதிரி போயிடுது. ஸோ செம்மையாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு வீரா பேசலான்னு எடுக்கும்போது உடனே மாறன் வீரா கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொன்னதும் வீராவும் அமைதியாயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம வீரா, இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. இங்கே பார்த்தோன்னா நம்ம ராமச்சந்திரனுக்கு என்ன பண்ணுறன்னு தெரியல. சரிங்கய்யா நானே தூக்குறான் அப்படின்னு இந்த பக்கம் நம்ம ராமச்சந்திரன் சொன்னதும், சரி அம்மன் சிலையை தூக்கிட்டு வாங்க கொண்டு போய் அம்மனோட சன்னிதானத்தில் வைக்கலாம் அப்படின்னு தூக்கிட்டு வரும்போதே பக்கத்தில் இருக்கிற குளத்தில் சிலை விழுந்துருது. இதை பார்த்து எல்லாரும் செம அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ சிலை குளத்தில் விழுந்துருச்சு அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம மாறன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓடி போய் அந்த இடத்துல அந்த தண்ணி குளத்தில் கொதிச்சு அந்த சிலையை மெதுவாக மேலெடுத்து வந்துடுறாங்க. இதை பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்ம வீரா பார்த்தீங்களா, பெருசாக ஜெயில் அதுதானு சொன்னீங்களே, எப்போவுமே நல்லவங்க கைப்படணும்னு தான் அம்மன் நினைப்பா. இப்போவே புரிஞ்சிடுச்சா, மாறன் தான் இந்த சிலையை தூக்கணும்னு அம்மனே ஆசைப்பட்டிருக்கா. இதுக்கு என்னையா சொல்ல போறீங்க அப்படின்னு வீரா கேட்டதும் அங்கே இருக்கிறவங்களால எதுவுமே பேச முடியல. உடனே அந்த இடத்துல தலை குனிகிறாங்க. அப்போ அந்த பெரியவங்கெல்லாம், ஆமாம்மா வீரா, அந்த அம்மனே மாறன் தான் தூக்கணும்னு சொல்லாமல் சொல்லிட்டா, அதனால மாறா நீ தூக்குப்பா அப்படின்னதும் மாறனே அம்மன் சிலையை தூக்கி கொண்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா கோவிலில் இருக்கிற எல்லாருக்கும் அன்னதானம் போடுறாங்க. ஸோ அந்த அன்னதானத்தில் ஏதோ ஒரு விஷயம் கலந்துருக்கு போல இருக்கு. சரியா எல்லாருமே சாப்பிடலான்னு எடுக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ராமச்சந்திரனோட சொந்தக்கார பொண்ணு ஒருத்தவங்க ஓடி ஐயா யாரும் சாப்பிடாதீங்க அப்படின்னு ராமச்சந்திரனோட கையை பிடிச்சி தட்டி விட்டுடுறாங்க. என்ன ஆச்சுமா, ஏன் நீ தட்டி விட்ட அப்படின்னு போதும், ஐயா இந்த சாப்பாடை சாப்பிடாதுங்க ஐயா, இந்த சாப்பாட்டில் ஒரு விஷயம் கலந்துருக்கு அப்படின்னு போதும், என்னம்மா சொல்கிறேன், ஆமாங்க ஐயா சாப்பிடாதீங்க அப்படின்னு தடுத்து நிறுத்தினது ரொம்ப நன்றிம்மா, இத்தனை பேர் உயிரை நீ காப்பாத்திருக்க, உண்மையிலேயே உனக்கு பெரிய மனசு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் உயிரை காப்பாற்றின அந்த பொண்ணை பாராட்டிட்டு இருக்காங்க. அம்மா தாயி நீ யாருமா அப்படின்னு போது, நான் இந்த கோவிலில் தாங்கய்யா வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னுட்டு அவங்க அப்பாவோட பேரு சொன்னதும் ராமச்சந்திரனுக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுது. என்னம்மா சொல்ற, நீ அவனோட பொண்ணா, கடவுளே இவ யார் தெரியுமா, என் மச்சான் பொண்ணு அப்படின்னதும் உடனே மாறன் வீரா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னப்பா சொல்றீங்க, ஆமாடா இவ என்னோட மச்சான் பொண்ணு, ஆமா இங்கே என்னம்மா பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு யாருமே இல்லைங்கய்யா, எல்லாரும் போயிட்டாங்க, அதான் நான் ஒரு அனாதையா இங்கேயும் ஒரு வேலையை பார்த்துட்டு கிடக்குறான் அப்படின்னு போது, ஏமா அப்படி சொல்ற, இங்கே பாரு பேசாம நீ என் வீட்டுக்கே வந்துடுறேன் அப்படின்னதும், ஐயோ அதெல்லாம் வேணாங்கய்யா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னதும், என்னம்மா பேசிட்டு இருக்கேன், இங்கே பாரு நீ என் மச்சான் பொண்ணு என்கிற உரிமையில தான் கூப்பிடுற, இனிமேல் அது உன் வீடுமா, தாராளமா நீ அந்த வீட்டுக்கு வரலாம், தயவு பண்ணி முடியாதுன்னு சொல்லாம வந்துருமா அப்படின்னு போது, சரிங்கய்யா நீங்க இவ்வளவு தூரம் கூப்பிடும் போது நான் வராம இருப்பேனா என்ன, கண்டிப்பா வரேன் அப்படின்னதும் இந்த பக்கம் வீரா, மாறன், ராமச்சந்திரன் 3 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ராமச்சந்திரன் அவங்களோட வீட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. சரிம்மா உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நீ நாளைக்கே வீட்டுக்கு வந்துரு சரியா அப்படின்னதும் உடனே அந்த பொண்ணு சரின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தோம்னா மறுநாள் காலையில தான் காமிக்கிறாங்க. ராமச்சந்திரன் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் ராமச்சந்திரன் கூப்பிட்டு அவங்க மச்சானோட பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, நேரா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ராமச்சந்திரன் வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ சின்னதா ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி இந்த பொண்ணு நினைச்சு காமிக்கிறது போல காமிக்கிறாங்க. இவங்களோட அப்பா நம்ம ராமச்சந்திரன் குடும்பத்தால தான் இல்லாம போயிருக்காங்கங்கிற மாதிரி தான் அந்த கதையில வருது. ஸோ அந்த நபர் மேல கயிறு கட்டி இல்லாம போயிருக்காங்க. இதை அந்த பொண்ணு நினைச்சு பாக்குறாங்க. ஸோ இவங்க இந்த பொண்ணுக்கு அம்மா இருக்காங்க. அவங்க அம்மா தான் அந்த ராமச்சந்திரன் குடும்பத்தை நீ பழி வாங்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியில நீ அவன் வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இதனாலதான் அந்த கோவில்ல வச்சு சாப்பாட்டுல அந்த விஷயத்த வந்து கலந்து காப்பாத்துற மாதிரி நடிச்சு ராமச்சந்திரன் மனசுல இடம் பிடிச்சு இப்போ இந்த பொண்ணு வந்து நேரா நம்ம ராமச்சந்திரன் வீட்டுக்குள்ள வராங்க. என் அப்பாவை இல்லாம பண்ண உங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கதையை முடிக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொடூரமா யோசிச்சுட்டு வராங்க. இதோட பார்த்தோம்னா இந்த